ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழக தேர்தல் ஆணையம் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, 16/4/2024 அன்னைக்கு தான் அந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக பார்த்துடலாம். ஓகே, அதாவது தமிழகத்தில் மக்களவை பொதுத் தேர்தல் மற்றும் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் 19/4/2024 அன்னைக்கு பார்த்தா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கான தேர்தல் நடைபெற போகுது. ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா 17/4/2024 அன்று மாலை 6 மணி முதல் வாக்குப்பதிவு முடிவடையும் வரையில் 1951ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்பிரிவு 127 கீழ் பின்வரும் விதிமுறைகள் செயலிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 17/4/2024 ஈவினிங் 6 மணிலேருந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. அது என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, தேர்தல் தொடர்பான யாதொரு பொதுக்கூட்டத்தையோ ஊர்வலத்தையோ யாரும் ஒருங்கிணைக்கவோ நடத்தவோ அல்லது அவற்றில் பங்கேற்கவோ கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்தல் தொடர்பாக எந்த ஒரு பொதுக்கூட்டத்தையுமே கூடக்கூடாதுன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாதொரு தேர்தல் விவகாரத்தையும் திரைப்படம், தொலைக்காட்சி, FM ரேடியோ, வாட்ஸ்அப், முகநூல், ட்விட்டர் போன்ற அல்லது இது போன்ற சாதனம் வாயிலாக பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கக்கூடாது. குறுஞ்செய்தி மற்றும் இணையம் உட்பட அனைத்து மின்னணு வடிவிலான தகவல் தொடர்பையும் இது உள்ளடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்தல் தொடர்பாக நீங்கள் எந்த ஒரு டிவிலையோ சோஷியல் மீடியாக்களையோ பொதுமக்களுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3வது பாயிண்ட் என்ன, பொதுமக்களில் எந்த ஒரு நபரையும் ஈர்க்கிற வகையில் யாதொரு இசை நிகழ்ச்சி அல்லது யாதொரு திரையரங்க செயல்பாடு அல்லது எவ்வித ஏதேனும் பிற கேளிக்கை அல்லது பொழுதுபோக்கு நிகழ்ச்சியை நடத்த அல்லது ஏற்பாடு செய்வதன் மூலம் அங்குள்ள பொதுமக்களிடம் யாதொரு தேர்தல் விவகாரத்தையும் யாதொரு நபரும் பரப்புரை செய்யக்கூடாது. இந்த விதிமுறை மற்றும் மேற்கண்ட 2 விதிமுறைகள் எவ்விதத்தில் மீறுபட்டாலும் 1951ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்பிரிவின்படி 2 ஆண்டுகள் சிறை அல்லது அபராதம் அல்லது இவை இரண்டும் சேர்த்து தண்டனையாக விதிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸை நீங்கள் பிரேக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் சிறை தண்டனை விதிக்கப்படும் அல்லது அபராதம் விதிக்கப்படும்ன்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து இருந்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து தொகுதி வெளியேறிலிருந்து அழைத்து வரப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி நிர்வாகிகள், கட்சி பணியாளர்கள் முதலியோர் மற்றும் அத்தொகுதியின் வாக்காளர்கள் அல்லாதோர் 17/4/2024 அன்று மாலை 6 மணிக்கு மேல் அந்த தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு தொகுதியிலேருந்து மற்ற தொகுதிக்கு பார்த்தா தேர்தல் வாக்கு சேகரிப்பாக வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே அந்த தொகுதியிலேருந்து அவங்க சொந்த தொகுதிக்கு போகிறன்றதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கல்யாண மண்டபம், சமுதாய கூடம், தங்கும் விடுதிகள், விருந்தினர் இல்லம் ஆகிய இடங்களில் வெளியாட்கள் யாரேனும் தங்கியுள்ளனா என்றதை கண்டறியப்படுன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வெளிலேருந்து யாருமே பார்த்தா இங்கே ஸ்டே பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்ட நட்சத்திர பேச்சாளர்கள் உட்பட வாகன அனுமதிகள் 17/4/2024 அன்று மாலை 6 மணி முதல் செயலிழந்தத்தக்கவன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு பார்த்தா இது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மக்களவை தேர்தலுக்கான ஒவ்வொரு வேட்பாளருக்கும் வாக்குப்பதிவு நாளன்று வாகன அனுமதி பின்வருமாறு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அன்னைக்கு வாக்குப்பதிவு நடக்கும் பாருங்கள். அன்னைக்கு ஸோ வாகன அனுமதி எந்த மாதிரி இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, மக்களவை தொகுதி முழுவதும் அவரது சொந்த பயன்பாட்டிற்கான ஒரு வாகனம் ஒதுக்கப்படும். தேர்தல் முகவரின் பயன்பாட்டிற்கான மக்களவை தொகுதிக்கு ஒரு வாகனம் மற்றும் மக்களவை தொகுதியில் அடங்கியுள்ள ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்காக தேர்தல் முகவர் அல்லது அவரது பணியாளர்கள் அல்லது கட்சி பணியாளருடைய பயன்பாட்டிற்கு ஒரு வாகனம் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள வாகனோட அனுமதி தேர்தல் நடத்தும் அதில் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்தல் வாகனத்துக்கு அனுமதி பார்த்தா இந்த மாதிரி தான் ஒதுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பர்மிஷன்ஸ் முன்னாடியே வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் 8வது பாயிண்ட் என்ன, வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து வருவதற்கும் வாக்குச்சாவடியிலிருந்து அழைத்து செல்வதற்கும் வேட்பாளர் அல்லது அவரது முகவர் வாகனத்தை வாடகைக்கு எடுப்பதற்கு அல்லது வாங்குவதற்கும் அல்லது பயன்படுத்துவதற்கும் ஒவ்வொரு வேட்பாளரும் அனுமதிக்க கூடாதுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ வாக்காளர் பார்த்தா ஓட்டு போட போங்க பாருங்கள், அதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸோ அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீறங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுறதை சொல்லியிருக்காங்க. ஓகே, 9வது பாயிண்ட் என்ன, 2 நபர்களை மட்டுமே கொண்ட வேட்பாளரின் அரசியல் கட்சியில் தற்காலிகமாக பிரச்சார அலுவலகம் வாக்குச்சாவடியிலிருந்து 200 மீட்டர்கள் தொலைவிற்கு வெளியே அமைக்கப்படலாம்.
தேவையில்லாத கூட்டத்தை அவர்கள் அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான 9 பாயிண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த 9 பாயிண்ட்டுமே 17/4/2024 ஈவினிங் 6 மணிலேருந்து செயல்படுது. எப்போ முடிவெடுதுன்னா ஓட்டிங் கவுண்டிங் முடிவு அது வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிட்வீன் கேப் கூட நீங்கள் எதுவுமே இந்த சொல்லியிருக்க எந்த பாயிண்ட்டுமே நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படி மீறி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்பட்ட மாரி தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த பிடிஎஃப் கால் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். தேவைப்படுறவங்க படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன்.